நாங்கள் இழிவான ஆதாயத்தை தேடி அப்படிலாம் போக மாட்டோம். நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் காத்திருந்து கர்த்தர் இருந்து எங்களுக்கு அவர் தருகிற அந்த மேன்மையில் நாங்கள் நிலைத்திருப்போம்னு சொன்னால் அந்த புகழ்ச்சி தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். எத்தனை பேருக்கு புகழப்படணும்னு ஆசை? எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லையாக இருக்கட்டும், அல்லது ஏதோ முக்கியமான நிகழ்வுகளையாக இருக்கட்டும், அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க நம்ம பேரை சொல்லி ஏதாவது பெருமையாக சொல்லிட்டா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தப்பி தவறி நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணி நம்ம பேரை அவங்க மறந்துட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. பெருமை அடைவது எல்லாருக்குமே பிடிக்கும். அதை யாருமே இல்லைன்னு மறக்க முடியாது. இன்றைக்கி அதுக்கான ஆசை உங்களுக்கு இருந்ததுன்னா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ புகழ்ச்சி அடைய நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு. மெய்யான புகழ்ச்சி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவா 6:27 சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். இன்றைக்கி இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். நீங்கள் பெருமை அடையணும்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக எதுவும் சாதிக்கலாம் வேண்டாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனுஷர்கள் நிறைய இழிவான ஆதாயத்தை தேடுறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு அரசாங்கத்தில் நல்ல ஒரு அதிகாரினா எப்படிப்பட்ட அதிகாரின்னு பார்த்திங்கன்னா, டியூட்டி டைமில் கரெக்டாக இருப்பார். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே ஆனால் ஃபுல் போதைக்கு மாறிடுவார். பக்கா குடிமகனாக மாறிடுவார். 24 hours அவருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போதை இருந்தால் தான் அவரால் வாழவே முடியும். அப்படிப்பட்ட மனுஷன். அவருடைய குடும்பத்தாரெலாம் அவரை ரொம்ப திட்டிகிட்டே இருந்தாங்க. நீ இப்படி குடிகாரனாக இருக்கிற, நல்ல ரெப்யூட்டட் ஜாபில் இருக்கிறானா இப்படி குடிக்கிறியே அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்திகிட்டே இருந்தாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு தீர்மானம் பண்ணார், எல்லாரும் என்னை புகழ்கிற மாதிரி நான் ஏதாவது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து ஒரு நபரை செட் பண்ணி ஒரு தெருநாய் ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அதை இவர் ஏற்படுத்தின ஆள் கேஷுவலாக வீடியோ எடுக்கிற மாதிரி வீடியோ எடுத்து அன்றைக்கி டிக்டாக்ல இருந்த டைம் அதில் பிரபலப்படுத்தி விட்டார். அதில் பிரபலப்படுத்தி விட்டோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, இவரை பார்க்குறவங்க அந்த டிக்டாக்ல பார்த்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ரொம்ப அன்பானவர், இவர் ரொம்ப மேன்மையானவர், அப்படி இப்படின்னு பயங்கரமாக இவரை பற்றி ஆகா ஓகோன்னு எல்லாம். ஆனால் அந்த குடும்பத்தாரை கேட்டிங்கன்னா காரி துப்பிடுவாங்க. இந்த ஆளா, இவன் சரியான குடிகாரன், இவன் வாயை திறந்த கெட்ட வார்த்தை வரும், பெத்த தாய் தகப்பனுக்கு சாப்பாடு போட மாட்டான், கட்டின மனைவி பிள்ளைகளை கொஞ்சம் கூட அவன் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப இவரை பற்றி வாஸ்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் இவர் கொடி கட்டி பறக்கிறாரு. பயங்கரமான புகழ்ச்சி. திடீர்னு அதே சோஷியல் மீடியாவில் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான்னா, இவர் குடிச்சிட்டு அவருடைய வயதான தகப்பனை அடிக்கிறதையும் எடுத்து போட்டுட்டாங்க. இவருடைய புகழ்ச்சியெல்லாம் அதோட டோட்டலாக காலி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி புகழப்படுவதற்காக மனுஷன் எதையோ செய்கிறான். தன்னை அழகாக அலங்கரித்து கொள்கிறான், நாக்கில் தேனொழுக பேசுகிறான். இன்றைக்கி நிறையா மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தையை அவங்க கை கொள்கிறாங்களான்னு தெரியாது, அவங்க பிள்ளைகள் பின்பற்றுறாங்களான்னு தெரியாது. ஆனால் தத்துவ ஞானிகள் பயங்கரமாக பேசுவாங்க. அவங்களுக்கு தேவை புகழ்ச்சி, நாங்கள் புகழப்படணும் அப்படின்னு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் புகழப்பட்டு அந்த புகழ் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். அந்த புகழ்ச்சி தேசமெங்கும் கடந்து செல்ல வேண்டுமானால் கர்த்தர் உயர்த்தினால்தான் உண்டு. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளின்னு எழுதியிருக்கு. எனக்கு சும்மா இழிவான ஆதாயத்தை தேடி ஓடாமல் தேவ சமூகத்தில் காத்துருங்க. ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, திறமைகளை கொடுங்க, எங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுங்கன்னு சொல்லுங்கள். முழு எகிப்தை அன்னைக்கு போஷிக்கும்படியாய் யோசேப்புக்கு விசேஷித்த ஞானம் கொடுக்கப்பட்டது. முழு இஸ்ரவேலையும் மோசைக்கு பின்பிருந்து நடத்தக்கூடிய விசேஷ ஞானம் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இழிவாக தேடிக்கொண்டதல்ல, கர்த்தர் அவர்களோடு இருந்தபடினால் கிடைத்தது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அதை பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் ஒரு காரியத்தில் உறுதியாக இருங்க. நாங்கள் இழிவான ஆதாயத்தை தேடி அப்படிலாம் போக மாட்டோம். நாங்கள் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் காத்திருந்து கர்த்தர் இருந்து எங்களுக்கு அவர் தருகிற அந்த மேன்மையில் நாங்கள் நிலைத்திருப்போம்னு சொன்னால் அந்த புகழ்ச்சி தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கும். ஆமென். ஆகவே ஒரு பொறுத்தனை எடுங்க. நாங்கள் இனி மனுஷர்கள் எங்களை உயர்த்துறதை விரும்ப மாட்டோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரா நாங்கள் பார்ப்போம். அவர் இருந்தால் போதும், உயர்வு தானாக வரும். நீங்கள் விசுவாசித்தால் உங்களை கர்த்தர் தேசமெங்கும் புகழப்படுகிற நபராக மாற்றுவார்.
ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் மனுஷர்களுக்கு முன்பாக அற்பமாக எண்ணப்பட்டாங்களோ, அந்தந்த இடங்களில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்கப்பா. அவருடைய தலையை உயர்த்துங்க சுவாமி. புகழப்படுகிறவர்களாய் மாற்றுங்க. பிள்ளைகளின் எல்லைகள் எல்லாம் பெரிதாகட்டும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளை தொடர்வதாக இந்த கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ்.